சென்னை திருவொற்றியூரில் 11வது வார்டுக்குட்பட்ட பூங்கா நகரில் காமராஜர் துறைமுக சமூக பொறுப்பு நிதியிலிருந்து ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் பல்நோக்கு கட்டிடம் கட்டும் பணியை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர், மண்டல குழு தலைவர் திமு தனியரசு, மேற்கு பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன், மாமன்ற உறுப்பினர்கள் சரண்யா, கலைவாணன், தம்பையா மற்றும் திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள் என பலர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து திருவொற்றியூர் 10வது வார்டுக்குட்பட்ட வடக்கு மாட வீதியில் அமைந்துள்ள சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து ரூபாய் 1,20,00,000 செலவில் 40 வகுப்பறைகள் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தை மாணவர்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். பின்னர் 3வது வார்டுக்குட்பட்ட அன்னை சிவகாமி நகரில் காமராஜர் துறைமுக சமூக பொறுப்பு நிதியிலிருந்து ரூபாய் 70 லட்சம் செலவில் கட்டப்பட்ட புதிய மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியை திறந்து வைத்தார். சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 3 இடங்களில் ஒரு பன்னோக்கு கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மற்றும் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி அறைகள் 4 பள்ளி அறைகள் இவற்றை எல்லாம் திறந்து வைத்து இன்று 3 நிகழ்ச்சிகளாக இன்று நடைபெற்றிருக்கிறோம். இதற்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், சேர்மன், கவுன்சிலர் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இன்று இந்த திட்டப்பணிகளை நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போன்று எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு கூறியது போல கல்வியும் மருத்துவமும் எங்களுக்கு 2 கண்கள் என்று கூறுவார். அந்த அடிப்படையில் கல்விக்கான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து இந்த தொகுதியில் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதி மட்டுமல்லாமல் வடசென்னையில் இருக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறோம். குறிப்பாக கல்விக்கு என்று பார்த்தால் 11 கோடி ரூபாய் அளவில் 12 பள்ளிகளுக்கு கட்டுமான பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று 76 பள்ளிகளுக்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பதை பார்த்தால் அது ஜப்பானிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு அதிநவீன ஒரு தொழில்நுட்பத்தை கூடிய அந்த ஸ்மார்ட் கிளாஸ். இது மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். அங்கே படிக்கும் பல மாணவர்கள் இருந்தாலும் மாணவிகளும் பெருமளவில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரிடமும் 8ஆம் வகுப்பு படித்தவர்களிடம் முதற்கொண்டு நாங்கள் கூறிக்கொண்டிருப்பது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான அந்த படிப்பதற்கான ஊக்கத்தொகை அதை 1000 ரூபாய் என்று கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதை பெறுவதற்காக அவர்கள் அந்த கல்லூரி படிப்பை படித்தால் அதற்கு மேலும் பெருமளவில் அவர்கள் தங்கள் சொந்த கால்களால் நின்று சம்பாதிக்க இயலும் என்பதை வலியுறுத்தி அவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியிருக்கிறோம். வடசென்னையில இந்த பாஸ்போர்ட் ஆபீஸ் அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொகுதி குளத்தூர்ல போஸ்ட் ஆபீஸ்ல இப்போ அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏற்கனவே ஒரு 3 ஆய்வுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதாவது பாஸ்போர்ட் ஆபீசர், போஸ்ட் ஆபீஸ் ஜெனரல், இவங்க எல்லாரையும் வச்சுட்டு நாங்க ஆய்வு செஞ்சிருக்கோம். ஜூலை ஆகஸ்டுக்குள்ளார அது விரைவில் திறக்கப்படும். அதாவது சிபிஎஸ்இ பள்ளி அப்படின்றது பாத்தீங்கன்னா ரயில்வே துறையில் இருக்கும் நிலத்தை வைத்துத்தான் நாம் அந்த கட்டணத்தை கேட்டிருக்கோம். அதுல 8 ஏக்கர் நிலத்தை ரயில்வே துறை கொடுக்க தயாராக இருந்தாலும் அந்த பள்ளிக்கல்வித்துறை, ஒன்றிய பள்ளி கல்வித்துறையில என்ன சொல்றாங்கன்னா அதற்கு கொடுக்க வேண்டிய தொகை அப்படின்றது பெருமளவில் இருக்கு. அதாவது ஒரு 32 லட்சம் ரூபாய், அதாவது 90 ஆண்டுகளாக இருந்தாலும் அது நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது தனியாரிடமிருந்து நாங்கள் பெற முடியாது. அதுக்கு நாங்கள் ரயில்வே அமைச்சரிடம் கேட்டிருக்கோம். அவர் இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த ரயில் விபத்துகள் எல்லாம் நடந்ததுனால அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது இதற்கு கண்டிப்பான ஒரு தீர்வை நான் ஏற்படுத்தி தருகிறேன் என்று அவர் கொடுங்கியூர்ல எரிவளி திட்டத்துக்கு மக்கள் எதிர்த்திருக்காங்க. அந்த திட்டம் வருமா இல்ல கைவிடப்படுமா சார்? இல்ல, அது மக்களுக்கு எப்படின்னா ஒரு அச்சுறுத்தல். அதாவது இந்த திட்டம் வந்தால் அங்க மேலும் அங்க பொல்யூஷன், மாசு அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்புல இருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட போபவர்கள் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாரையுமே நாங்க அந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாரையும்
இதை போன்ற திட்டம் ஏற்கனவே வந்து ஹைதராபாத்லயும் நார்த்ல வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த இடங்களுக்கு வந்து அவர்களை கூட்டிட்டு போய் அந்த திட்டம் முடிந்த பிறகு எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அந்த வகையில வந்து முதல் முறையாக ஹைதராபாத் சென்று பார்த்து வந்திருக்கிறார்கள். அதில் ஓரளவுக்கு திருப்தி அடைந்திருக்கிறார்கள். அவர்கிட்ட வந்து இது வந்து இதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது, இதனால வந்து அந்த இடம் மாசு கட்டுப்பாடுன்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்றத வலியுறுத்தி அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்காக நானும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட நம்ம விருப்ப நகர்ல இருந்து 800க்கு அந்த மெட்ரோ திட்டத்தை எக்ஸ்டென்ட் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல குண்டா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாஸ்டர் அத்தாரிட்டி அப்படின்றது அவர்களிடமும் அந்த கோரிக்கையை கொடுத்திருக்கிறேன். அதை பரிசீலித்து செய்து தருகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அரசு பள்ளி கட்டிடங்கள் மாணவர் சேர்க்கை இந்த மாணவர் சேர்க்கை அப்படின்றது வந்து அந்த கொரோனா காலத்துல வந்து பெருமளவுல வந்து பெருசா இருந்தது. அது ஓரளவுக்கு இன்னைக்கு ஸ்டெபிலைஸ் ஆகி அதாவது கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல இன்னைக்கு படிக்கிற தரமும் உயர்ந்திருக்கு அப்படின்றதுனால, அதுவும் இல்லாமல் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும் திட்டம், அதாவது நீங்க வந்து அரசு பள்ளிகளில் 6ல் இருந்து 12 வரை படித்தால் உங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, அது மருத்துவ கல்வியாக இருந்தாலும் சரி, பொறியியல் கல்வியாக இருந்தாலும் சரி, பல கல்லூரிகளில் இடஒதுக்கீடு இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ வந்து அரசு பள்ளிகளில் படிக்கிறது ஆர்வம் காட்டும். சார், இப்போ அண்ணாமலை சுரங்க பணி நடைபெற்று இருக்கு, வின்கோ சுரங்க பணி நடைபெற்று, 3வது அந்த அஜாக்ஸ் சுரங்க பணி நடைபெற்று. இல்ல மக்கள் வந்து போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க, ரயில கடந்து போறது உயிர் பயத்தோடு போயிட்டு இருக்காங்க. அந்த பணி எப்படி சொல்ல முடியும்? இப்போ வந்து இன்னைக்கு காலையில கூட அதை நான் அதிகாரிகள் கிட்ட பேசியிருக்கிறதால இந்த அஜாக்ஸ் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை அது திறந்துடும். ஞாயிற்றுக்கிழமை அது வந்து திறந்துருவாங்க. அதே போல வந்து விம்கோ நகர் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அதிகாரிகள் ரயில்வே அதிகாரிகள் கிட்ட பேசினப்போ இன்னும் ஒரு 2 மாதங்களில் அது முடித்து வைக்கப்படும். அதாவது ஆகஸ்டுக்குள்ளார முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அண்ணாமலை நகர்ல வந்து அவங்க வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏதோ இருக்கு, அதனால நாங்க வந்து அதை சரி செய்து ஏன்னா இப்போ வந்து அங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போற அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சப்வே வேணும்ன்றதான் கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ வந்து 2 வீலர் மட்டும் போற அளவுக்கு பண்றதா இருந்தா உடனே பண்ணி கொடுத்துருவோம்ன்றாங்க. பட் நம்முடைய கோரிக்கை வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுனால அதை ஆராய்ந்து அவர்கள் விரைவில் அதையும் முடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்க வந்து இன்னும் ஒரு 2 வாரத்துல வந்து ஒரு கூட்டு ஆய்வு, அதாவது ரயில்வே துறை அதிகாரிகள், எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்கள், அதுக்கப்புறமா வந்து ஜிசிசி அபிஷியல்ஸ் இவங்க எல்லாரையும் வச்சுட்டு ஒரு கூட்டு ஆய்வு வந்து வர வெள்ளிக்கிழமையா அல்ல சனிக்கிழமை செய்யறதா.